என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த மட்டத்தில் இருக்கிறதோ அந்த மட்டத்தில் தான் உன்னுடைய மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமும் வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த மட்டத்திலே இருக்கிறதோ அந்த மட்டத்துல தான் எது வரும் சொல்லுங்க பாப்போம்? என்னுடைய மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம்? பணம். சொல்லுங்க. அது நமக்கு நல்லது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுன்னா நமக்கு தெரியாது. மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம்னா நல்லா சொல்லுங்க. பணம், வீடு, காரு, காருக்கு போடுற பெட்ரோலு, அப்புறம் தங்கம், அப்புறம் நல்ல சாரிக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ், அந்த பிளவுஸை தைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தையல்காரன், அதுவும் அந்த தையல்காரன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கணும். ஏன்னா டைட் ஆயிருச்சு, லூஸ் ஆயிருச்சுன்னா அப்பப்ப போயிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது? நல்ல ஒரு செருப்பு, நல்ல அழகான ஒரு செப்பல் வேணும். இதுதான் மாம்சத்துக்குரிய